மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் பாசனத்திற்காக அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் நிறுத்தப்படக்கூடும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றி தகவல்களை காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் மோகன்ராஜ். மோகன்ராஜ், இப்ப மேட்டூர் அணையின் தற்போதைய நிலவரம் குறித்தும் நீர் இருப்பு எவ்வளவு இருக்கு மோகன்ராஜ்? தொடர்ந்து பிரியா பார்த்தோம்னாக்கா நீர்வரத்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து குறைந்த வண்ணமே இருக்கு. இதன் காரணமாக மேட்டூர் அணையோட நீர்மட்டமும் குறைந்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 33.8 அடியாக குறைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னாக்கா கடந்த 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த அளவுக்கு மேட்டூர் அணையோட நீர்மட்டம் குறைஞ்சிருக்க ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்ல முடியும். இதே போல மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வெறும் 1000 கன அடியாகவே உள்ளது. இந்த நிலையில் சம்பவ சாகுபடியை எப்படியாவது நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் வினாடிக்கு 10,000 கன அடி வீதம் 11,500 கன அடி மேட்டூர் அணையிலிருந்து தொடர்ச்சியாக திறந்து விடப்பட்டு வருவதால மேட்டூர் அணையோட நீர்மட்டம் அதிவேகமாக குறைஞ்சு வருது அப்படின்னே சொல்ல முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா கடந்த ஒரு வார காலத்துல கிட்டத்தட்ட மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 10 அடி வரைக்கும் குறைஞ்சிருக்கு. பிரியா மோகன்ராஜ், இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதே நிலை நீடிச்சதுன்னா அணை மூடப்படும் சொல்லப்படுது. இப்ப இதை பத்தி பொதுப்பணித்துறையினர் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இப்ப இருக்க சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா மேட்டூர் அணையிலிருந்து தொடர்ச்சியா தண்ணீர் திறந்து விடப்பட்டால் மட்டுமே சம்பா சாகுபடியை காப்பாற்ற முடியும், விவசாயிகள் பயனளிக்க முடியும் அப்படி ஒரு நிலைமை இருந்தாலும் கூட மேட்டூர் அணையிலிருந்து தற்போது உள்ள நீர் இருப்பை கொண்டு தொடர்ச்சியாக தண்ணீரை திறந்து விட்டோம் அப்படின்னாக்கா எதிர்காலத்துல நிச்சயமா வரும் கோடை காலத்துல ஒரு குடிநீர் பஞ்சம் ஏற்படுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பும் இருக்கு. எனவே குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இந்த சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில மேட்டூர் அணையோட நீர் இருப்பானது 10 TMCக்கும் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இன்றைய நிலவரப்படி 9.1 TMC மட்டும்தான் இப்ப மேட்டூர் அணையில நீர் இருப்பு இருக்கு. நிச்சயமா ஏற்கனவே சேலம் மாநகராட்சி குடிநீர் வழங்குறதுல நீர் ஏற்று நிலையத்திலிருந்து இந்த தண்ணீர் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தற்போது மிதவை மோட்டார் மூலம் மேட்டூர் அணையிலிருந்து சேலம் மாநகராட்சிக்கான குடிநீர் இப்ப குடிநீர் தேவைக்காக தண்ணீர் எடுக்கப்பட்டு வருது. எனவே இப்ப இருக்க சூழ்நிலையில தொடர்ச்சியா திறந்து விட்டால் மட்டுமே சம்பாவை காப்பாற்ற முடியும். திறந்து விடப்பட்டால் நிச்சயமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என இரு பிரச்சனைகள் இப்ப தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. ராஜி இரு வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப தொடர்ந்து மேட்டூர் அணையில இருந்து பாசனத்திற்கான தண்ணி நிறுத்தப்பட்டா டெல்டா விவசாயிகளோட நிலை என்னவாகும்? நிச்சயமா இப்ப இருக்க சூழ்நிலைக்கு அதாவது இது சம்பா சாகுபடிக்கான இறுதிக்கட்ட காலம். இந்த காலகட்டத்துல கூடுதலான தண்ணீர் தேவை அப்படிங்கிறது வழக்கம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா சம்பா சாகுபடி காலம் ஏற்கனவே கணக்கிட்டபடி ஜூன் மாதம் 12 முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் தண்ணீர் முப்போக சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனா இந்த நடப்பு ஆண்டுல பார்த்தோம்னாக்கா ஏற்கனவே காலதாமதமா செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தான் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. இதே போல ஜனவரி மாதம் 28க்கு பிறகும் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிற இந்த சூழ்நிலையில நிச்சயமா ஜனவரி 28 வரைக்குமே தண்ணீர் திறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னும் தற்போது உள்ள நீர் இருப்பை கொண்டு இன்னும் ஓரிரு நாட்களுக்கு அல்லது இன்றுக்குள்ளாகவே கூட தண்ணீரை நிறுத்துவதற்கான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு அறிவிக்கலாம் என்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா இந்த தண்ணீரை கொண்டு எந்த விதமான பலனும் விவசாயிகளுக்கு இல்லை. இதே போல தமிழக அரசு தற்போது கர்நாடகத்துக்கு கேட்டிருக்க உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும்படி அந்த 12 TMC தண்ணீர் வந்தாலும் கூட சம்பாவை நிச்சயமாக காப்பாற்ற முடியாது, இது பற்றாக்குறையான தண்ணீராகவே தான் இருக்கும் அப்படிங்கிறது பொதுப்பணித்துறை அதிகாரிகளோட கருத்தாக இருக்கு. ராஜ் மோகன்ராஜ், உங்களுடைய இந்த பல தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.